மக்களே வணக்கம். நாங்கள் மடத்துக்குளம் பகுதியிலிருந்து வந்திருக்கோம். இங்கே தாராவரம் பகுதியில் இருக்கிற குருசடி மலைக்கு எங்கள் பங்கு மக்களோடு இணைந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு 60 பேர் மாலை போட்டு திருப்பயணமாக இந்த குருசடி மலைக்கு சிலுவை பாதை செய்யறதுக்காக வந்திருக்கோம். இந்த சிலுவை பாதை மூலம் எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும் நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கோம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்பு தான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்பு தான் என்று அறியவில்லையே. உன் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு
சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு
அம்மா திருப்பயணம் வந்திருக்கோம். இந்த சிலுவை பாதை ரொம்ப கடினமான பாதை. இந்த வயசான காலத்துல நீங்க மேல ஏறி இறங்கி வந்திருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்களேன். சூப்பரா இருந்துச்சு பிரதர். முதல்ல நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். மேல ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு தாங்க ஃபாதர் நான் வந்தேன். அப்போ நான் பரிசுத்த ஆவியார்கிட்ட வேண்டிக்கிட்டேன், என்னை நீங்க கூட்டிட்டு போய் கடைசி வரையில விட்டுறணும்னு சொல்லிட்டு. அப்ப எனக்காக 2 பயலுக வந்தாங்க. ஒன்னு நிவாஸ், அவர் பேர் என்ன, ஆல்வின். அவங்க 2 பேர் வந்து என்னை அழகா கூட்டிட்டு போயிட்டு 14 ஸ்தலம் முடிஞ்ச ஒரு படி என்னை அழகா கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க ஃபாதர். எனக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்ருச்சு ஃபாதர், ஆனா மனசு மட்டும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. அவருக்கு ஆண்டவருக்கு நான் கொடான கோடி நன்றி சொல்லிடுறேன் ஃபாதர். ஆத்மார்த்தமா போயிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எல்லாம் நிறைவா இருக்குது ஃபாதர் எனக்கு. ஆமா, நீங்க உடம்பு வலியோட கூட போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கு இப்போ? இப்ப நல்லா இருக்கு. மேல ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, போக போக சரியாயிருச்சு. சரியாயிடுச்சு. அப்புறம் வரும்போது நல்லா ஈஸியா வந்துட்டு. கால் வலியெல்லாம் இல்லையா? கால் வலி லேசா இருக்குதுங்க, சரியாயிரும். அதற்கு நன்றி கூட்டிட்டு வந்தது. ரொம்ப சந்தோஷம். சரி.